ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு குஷ் வீடியோ போட்டிருந்தோம். டெய்லி ட்ராவடன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோ தான். அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். ஆக்சுவலி 2 ஸ்டெப் கோட் மாடல் அதுக்கு தான் இது செட் ஆகும். சில சில மாடலுக்கு வந்து 6%, 4%, 3% டெய்லி ட்ராவடன் இருக்கும். இது 2 ஸ்டெப் கோட் மாடலுக்கு 4% இருக்குது. எல்லாத்துக்குமே எவல்யூஷன் பேஸ்க்கு சரியும் ஸ்பன்னர் அக்கௌண்ட் ஸ்டேஜுக்கும் சரி. இந்த 4% எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் டெய்லி ட்ராவடன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதை பறித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். எப்படி இதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 5 PM EST எவ்ரிடே 5 PM ESTனா நம்ம இந்தியன் டைம் படி விடிய கால 3:30, நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷான டே விடிய கால 3:30, ஓகேவா? அந்த டைமில் வந்து வி செக் த ஹையர் வேல்யூ பிட்வீன் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆர் ஈக்விட்டி பேலன்ஸ். அதாவது MT5 பிளாட்ஃபார்மில் பார்த்தோன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும், பேலன்ஸ்னு இருக்கும், அதுக்கு கீழே ஈக்விட்டின்னு ஒன்று இருக்கும். நான் காமிக்கிறேனே, இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? இந்த எது இது அதிகமாக இருக்குது? பேலன்ஸ் அதிகமாக இருக்கா, அது ஈக்விட்டி அதிகமாக இருக்கா? ஈக்விட்டி தான் அதிகமாக இருக்குது. ஈக்விட்டியோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. ஸோ 5 PM EST அப்படின்னா 3:30 விடிகால 3:30க்கு எது அதிகமாக இருக்கோ அதை கால்குலேட் பண்ணிக்கும். சப்ட்ராக்ட் 4% ஆஃப் தட் வேல்யூ டு செட் த டெய்லி ட்ராவடன். அதாவது அந்த வேல்யூலேருந்து நம்ம 4% மல்டிப்ளை பண்ணி கணக்கு பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? எது பேலன்ஸ் அதிகமாக இருக்கோ அதில் 4% நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த பேலன்ஸ் வச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலிமா ஒரு வேல்யூ கிடைக்கும். இல்லை ஈக்விட்டி அதிகமாக இருக்குன்னா ஈக்விட்டி வச்சு நம்ம 4% வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அந்த 4% வேல்யூ ப்ளஸ் ஈக்விட்டி மைனஸ் பண்ணுறோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக நம்ம ஈக்விட்டி ஆர் பேலன்ஸ் அந்த வேல்யூ தாண்டி மேலே இருந்தால் தான் நம்ம அக்கௌண்ட் சேஃப். அதை தாண்டி கீழே வருதுன்னா அக்கௌண்ட் வந்து பிரீச் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 1,05,000, அக்கௌண்ட் ஈக்விட்டி வந்து 1,07,000. புரியுதுங்களா? இதில் வந்து எது அதிகமாக இருக்குன்னா 1,07,000 தான். அது 1,07,000 4%ங்கிறது பார்த்தீங்கன்னா 4,280 ரூபா. அப்போது 1,07,000 மைனஸ் 4,280 ரூபா, அதாவது நாளைக்கு நம்ம 4,280 ரூபா மைனஸ் ரன்னிங்கில் இருந்துச்சு. அந்த ஈக்விட்டியில் ரன்னிங்கில் இருந்தாலுமே மைனஸ். புரியுதுங்களா? அதாவது 1,02,720 போனுச்சுனாலுமே உங்கள் அக்கௌண்ட் பிரீச் ஆயிரும் அப்படிங்கிறதான் டெய்லி ட்ராவடன். டெய்லி ட்ராவடன் வந்து ஸ்டாட்டிக்கன்னு இல்லை. டெய்லி ட்ராவடன் பார்த்தா ஒவ்வொரு நாளும் ட்ரைலிங் பண்ணுறாங்க. அது வந்து 2 பேஸாக இருந்தாலும் சரி, இல்லை 1 பேஸ் அக்கௌண்ட்டாலும் சரி, இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஹிடன் ரூல்ஸ் இருக்குது நம்ம வீடியோ போடுறது தான் இருப்போம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் இல்லை, ஃபினான்ஷியல் அட்வைசரும் இல்லை. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.